முரளிதரன் சிவலிங்கம் சார் வணக்கம். விலங்குகள் நல ஆர்வலராக நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். திருச்செந்தூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு? அம்மையார் வி.கே. சசிகலா அம்மா அவங்க கடந்த கால அதிமுக ஆட்சியில் இந்த புத்துணர்ச்சி முகாம்கள் நடத்தியதெல்லாம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு தமிழக அரசு மட்டுமல்ல, ஒரு மக்கள் நலன் காக்கும் ஒன்று எல்லா உயிர்களுக்குமாக ஒரு அரசாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இன்றைக்கு நடந்த அந்த வருத்தமிக்க ஒரு சம்பவம்? ஏன்னா நான் திருச்செந்தூரில் உள்ள ஆள். எனக்கு சின்ன வயசுலே திருச்செந்தூர் முருகனோடு அந்த கோயிலோடு நெருக்கமான உறவுகள் உண்டு. அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்றவர் என்ற அடிப்படையில் அதிக உறவு எனக்கு உண்டு. நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன். ஐயா முரளிதரன் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து வர்ற வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சரி, நான் பேசுறதுல எக்கோ இருக்கு. ஐயா முரளிதரன் ஐயா, நான் பேசுறத சரி பண்ணிடுவாங்க. நீங்க பேசுற நல்ல தெளிவா இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது இந்த யானைகள் பராமரிப்பு. அதில் அந்த காலத்தில் கோயிலை சுற்றி நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ யானைகள் ஃப்ரீயாக திரிகிறதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. கோயில் யானைகளை குளிப்பாட்டும் இடம் கோயிலுக்குள் இல்லாமல் வெளியே கொண்டு சென்று குளிப்பாட்டும் இடமாக இருப்பதால் அந்த யானைக்கும் ஓய்வு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு யானை 5லேருந்து 10 கிலோமீட்டர் நடக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இன்னைக்கு நெரிசலில் சுத்தமாக முடங்கி விட்டது. ஆகவே தான் கேப்டிவ் எலிஃபண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2011 சொல்லி ஒன்று இயற்றினாங்க. அது இயற்றின அந்த ரூல்ஸில் என்ன பிரச்சனைனா, அதை முழுக்க எழுதுனது இந்த பீட்டா போன்றவர்கள் மற்றும் மேனகா காந்தி குடும்பத்தினர். ஸோ அது பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு யானையை பற்றி எந்த புரிதலுமே கிடையாது. ஏன்னா யானைக்கு ஷவர் போடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ யானைக்கு ஷவரை கோயிலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் யானையை வாக்கிங் போகிறத நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால யானையோட உடற்பருமனாகி எடை கூடி அதனால் நோய்கள் வர ஆரம்பித்தன. ஸோ பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களையும் தவறுகளால் தான் வந்தது. ஸோ இந்த 2011 இந்த ரூல்ஸ் சரியா இல்லை என்று 1921ஆம் ஆண்டு நான் ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்குல அதாவது பராமரிக்கும் விதிமுறைகளை மாற்ற வேண்டும். யானையை கோயிலுக்குள்ள இப்ப இந்த யானைக்கு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த யானைக்கு யானை நல்ல யானை ரொம்ப அந்த பாகன் மிக அருமையாக பார்த்து கொண்டான். இந்த யானையை அந்த குச்சியை வச்சு கூட அடிக்க மாட்டான், அங்குசத்தை விட்டுருங்க. சோ அவ்வளவு அன்பாக இருந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்த காரணமே அது நெரிசலான இடத்துல அந்த யானையை கட்டியது. அந்த சொந்தக்காரன் அந்த பாகனின் சொந்தக்காரன் யானையை பார்த்து ரொம்ப நேரமாக, ஒருவேளை அவன் மது அருந்திருக்கலாம், மது அருந்திருந்தால் யானைக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்கலாம். 2வது, இவன் பக்கத்தில் சென்று நிறைய நேரம் செல்ஃபி எடுப்பதும் யானையை கட்டி பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும். யானை இப்ப ஒரு யானை பாகன் அதையெல்லாம் யானையிடம் செய்யலாம். ஏன்னா அவர்கள் ஈருயிர் ஓடுடர் அப்படி ஒன்றி இருப்பார்கள். ஆனா யானை பாகனின் சொந்தக்காரன் அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கோம், அவரோட நம்ம ஒரு சில இடத்துல ஒரு ஃப்ரீடம் எடுத்து கையெல்லாம் பிடிப்போம், தோல்ல கையை போடுவோம். அதே இதை 3ஆம் மனிதனிடம் அவர் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யானைக்கும் ஓரளவு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க டச் பண்ணல. இவ யானையை தட்டி முத்தமெல்லாம் கொடுத்தனால அந்த யானை அஜிடேட் ஆகி தான் இவனை தள்ளி விடுது. தள்ளி விட்டதுல மண்டை அடிபட்டு சிதறி அவன் இறந்துடுறான். ஸோ அதை நிறுத்த போயிலதான் அந்த கோவத்திலையா இல்ல அன்பாலையான்னு தெரியல, யானை நினைக்குது ஒருவேளை பாகனை தான் அவனுக்கு அட்டாக் பண்ண வரான்னு பாகனை தள்ளி விடுது. அந்த ஃபோர்ஸ், அந்த யானையோட துதிக்கையில 40,000 தசைகள் இருக்கின்றன. லைட்டா நம்மள தள்ளினாலே போதும், நம்ம மண்டை உடைஞ்சு போவோம் அந்த மாதிரி. ஸோ இவர் என்ன பண்றாரு, செவத்துல அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுல விழாலும்புகள்லாம் முறிந்திருக்கும். இவர் மயக்கமா இருக்காரு. யானை ஒரு பக்கம் அவனை மிதித்து கொண்டிருந்தாலும் அவரது சொந்தக்காரனை இவரை எழுப்ப முயற்சிக்கிறது. அந்த அளவுக்கு அந்த யானைக்கு அவர் மேல் பாசம். இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க 2 விதம். ஒண்ணு ஏற்கனவே இந்த மிருக நல ஆர்வலர்கள் சொல்ல மாட்டேன், நொல்ல ஆர்வலர்கள், மிருகத்தை பத்தி எதுவுமே தெரியாதவர்கள் இதை பத்தி யானையை உடனே தூக்க வேண்டும். இன்ஃபேக்ட் முதலமைச்சரின் ஆபீஸில் இருந்து போன் வந்திருக்கிறது, யானையை தூக்குங்கள் என்று. அதற்கு ஒரு பின்பலம் இருக்கிறது, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த மாதிரி சொன்னோடனே அங்க இருக்கும் யானையின் டாக்டர்கள் எல்லாருமே அந்த யானையை பராமரிப்பவர்கள் உடனே சொல்லியிருக்காங்க, அந்த யானையை நல்ல முறையில் தான் பராமரித்தார், பாகன் மேல் என்ற தப்பும் இல்லை. யானை கொன்றது சுத்தமா இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு விபத்து.
இது ஏன் இந்த விபத்து நடந்தது என்றால் அதற்கு காரணம் அறநிலையத்துறை. இந்த யானையை அறநிலையத்துறை இல்லாம காசே கிடையாது. இருக்கும் அவ்வளவு காசையும் கொண்டு போய் ஒரு அழகான ஒரு தோப்பை வாங்கி அந்த யானையை பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கட்டிவிட்டு பூஜைக்கு மட்டும் இங்க அழைத்து வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. கண்டிப்பா. சோ யானை என்ன பண்ணாங்க, சின்ன இடத்துல போட்டு அடக்கிட்டான். அந்த இடத்துல வந்து உங்களால யானை வந்து உங்களுக்கு தள்ளா கூட உங்களால ஓட முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவர் எழுப்ப பார்க்குது. அப்புறம் மத்த 2 யானை பாகர்கள் வந்தோடனே அது வந்து சாதுவான, இந்த யானைக்கு வந்து எந்த மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது என்றது இப்ப தெரிய வந்திருக்கு. முரளிதரன் சார், இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் ஏராளமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கிறது, கோவில் சொத்துக்களே இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப யானையை எப்படி பராமரிக்க வேண்டும்? ஒரு விசாலமான இடத்தில், காற்றோட்டமான இடத்தில், நெருக்கடி இல்லாத இடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனைகளை கொடுக்க வேண்டிய இடத்தில் இங்கே யார் இருக்கிறா? யார் அதை செய்ய தவறினார்கள்? இது வந்து வனத்துறை, 2வது HRNC, அதாவது இந்து அறநிலையத்துறை. 2 பேரும் பொறுப்பேற்க வேண்டும். இது வந்து நான் சொல்றேன்ல, 2019 நாங்க வரைமுறைகளை ஏற்றி விட்டோம். அந்த வரைமுறைகளை அமல்படுத்தாமல் இதுவரை மெத்தன போக்கில் இருப்பதுதான் நமது வனத்துறை. 2வது இந்து அறநிலையத்துறை. 2 பேருக்குமே இந்த அக்கறை வேணும். யானைக்கு சாதாரணமா யாராவது போயிட்டு கட்டாந்தரையில் இருக்கக்கூடாது, இதுக்கு கொஞ்சம் மணலை போடுங்கள் என்றால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு 5 வருடம் ஆகும். இப்படி இது அது ஒரு உயிர் ஜீவன் என்பதை இவர் புரிந்து கொள்வது. இது சாமி கிடையாது, ஒரு கல்லாலான சாமி கிடையாது. நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம். உங்க ஐதீகம் 1 வருஷம் கழிச்சு கூட நீ 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம். 12 வருஷத்துக்கு ஒரு சாப்பாடு போட முடியாது. அது ஒரு உயிர் பொருள். அதை வந்து அதனுடைய இடத்தில் வைக்க வேண்டும். இதுக்கு தான் அந்த விதிமுறைகளை எழுதின வரைமுறைகளை இவருக்கு செய்யவில்லை. முதல் தப்பு. 2வது தப்பு, இந்த முகாம் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்தது. இதை வந்து முடக்கியது பெரும் தப்பு. அந்த இன்ஃபேக்ட் அந்த முகாம் ஆரம்பித்து அதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்ததால் இந்த முகாமை திருச்சி பக்கத்தில் இருக்கும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் ஒரு இடத்தில் யானைக்காக ஒரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்த வருஷம் முழுக்க இங்கே தான் இருக்க போய் திருச்சி பக்கத்தில் நாம் இந்த கேம்பை வைக்கலான்னு அந்த கேம்ப் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த கேம்பை வந்து நான் தான் அந்த காஞ்சி மடத்து யானைகளை எடுத்து சென்று விட்டார்கள் சில என்ஜிஓக்கள், மிருக நல ஆர்வலர்கள். அவர்களிடமிருந்து மீற எடுத்து அந்த காப்பகத்தில் வைத்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசு வந்து எடுத்து செய்திருக்க வேண்டும். இது முழுக்க அரசின் கவனக்குறைவு. அந்த கோவிலில் இருக்கும் யானையை அப்புறப்படுத்தி எந்த காப்பகத்துக்கோ எதுக்கோ அவர்கள் அனுப்புகிறார்கள் என்றால் அந்த யானையை பற்றி மறந்து விட வேண்டியதுதான். ஏனென்றால் அந்த யானையை பொறுத்தவரை அதனுடைய வாழ்விடம் இது வந்து வனம் கிடையாது. வனம் வந்து வனத்தில் இருக்கும் யானைகளுக்கு. இந்த யானை வந்து மனிதர்களிடம் கடந்த 10-15 ஆண்டுகளாக இருந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோயிலில் இருக்கும் அந்த பாகன், காவடி, அதை சுற்றி இருக்கும் அந்த பூசாரிகள் மற்றும் அங்கு வந்து போகும் சிறு குழந்தைகள், இதுதான் அந்த யானையின் குடும்பம். அந்த யானையுடைய ஹேபிட்டாட். ரொம்ப சிறப்பு. அதாவது அந்த யானையின் குடும்பத்திலிருந்து அதை பிரித்து கொண்டு போய் வேற எங்கேயாவது காப்பாத்திலோ எங்கேயோ வைத்தால் அது மனமுடைந்து இன்னும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். முரளிதரன் ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு யானையினுடைய பண்பு என்ன, சாய் விக்னேஷும் சொன்னார். இந்த யானையினுடைய தன்மை என்ன, அது எந்த மாதிரியான நேசத்தோடு தன் பாகனை நேசிக்கும், அதற்கு இடையூறு எப்படி ஏற்படுத்தக்கூடாது, அவற்றை பராமரிக்கும் முறைகளில் அரசு ஏன் கவனம் செலுத்த மறுத்தது, இதற்கு முந்தைய அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த இந்த அற்புதமான திட்டங்களை அரசு ஏன் நிறுத்தியது, பல்வேறு கேள்விகள் தொங்கித்தான் இருக்கின்றன. 2ஆம் கட்டம் என்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட்ட வேண்டும். ஏன்னா நம்ம சிவகங்கை யானை வந்து எரித்து கொன்றார்கள். இத வந்து கூண்டல் போட்டு அது சொல்லுங்க கேக்குதா சார்? நல்லா கேக்குது. ஓகே. 2வதாக மன அழுத்தம் காரணமாக இந்த யானை வந்து மன அழுத்தம் இல்ல, அந்த கூட்டின் அழுத்தம் காரணமாக 2 உயிர்கள் பறி போயுள்ளன. இதுக்கு மேலும் இந்த யானைகளை வந்து துன்புறுத்தாமல், ஏன்னா இப்ப வந்து இந்த எம்ஆர் பாளையத்தில் நான் சொன்னேன்ல, அம்மா வந்து 3வதாக யானைகள் புத்துயிர் முகாம் அங்கத்தான் நடத்தணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலமாக கவனிக்காமல் கிடைத்தது. நான் வந்து 3 இந்த காஞ்சிபுரத்து யானைகளை மீட்டெடுத்த பொழுது அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு புத்துணர்வு வந்து அந்த இடத்தில் வந்து இன்றைக்கு 11 யானைகள் இருக்கின்றன. ஆனால் அரசு வந்து மெத்தனமாக இதுவரைக்கும் அந்த இப்ப 2021 இருந்து மெத்தனமாக அந்த இடத்துக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுகிறது, லைசன்ஸ் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு அதுக்கு தடை விதித்து இருக்கிறது. இந்த யானைகள் முகாம் கூட ஒழுங்கா பராமரிக்கப்படவில்லை என்று. பல விஷயங்கள் இருக்கு. இப்ப வனத்துறை எடுத்துக்கிட்டா எந்த மரத்தை வெட்டி வைக்கலாம்,
எந்த மண்ணை அழிவிக்கலாம், இதுதான் அவர்கள் குறிக்கோளா இருக்கே தவிர யாருமே இந்த யானையை வந்து ஒரு பொருட்டாவே மதிப்பதில்லை. ஸோ இதுதான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ரெண்டாவது, இந்த கான்சர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து யானையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன்னா, இந்த ஹிந்துசம்ல தான் நீங்க யானையை வழிபடும் ஒரு முறை இருக்குது. அந்த முறை இருப்பதால் தான் இந்தியாவில் இன்னும் யானை வந்து வனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த நேரம் எல்லாமே அழிந்து போயிருக்கும். சோ இந்த கோயில்களை இவர்கள் வந்து ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஒரு விழிப்புணர்வு மையமாக மாற்ற வேண்டும். ஏன்னா வனத்துல போய் நீங்க குழந்தைகளை கூட்டு போய் வனத்துல போய் யானையை காமிக்க முடியாது, ஏன்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. அதே நேரத்தில் இந்த கோயில்ல இந்த யானைகளை கொண்டாந்து இந்த மிருகங்களை காமித்து அதனுடைய நல்ல குணாதிசயங்கள், அதனுடைய வரலாறு, இவற்றெல்லாம் நம்ம போதித்தாலே மக்களுக்கு அந்த கனிவுள்ளம் என்பது பிறக்கும். ரெண்டாவது, வனத்துக்குள்ளெல்லாம் போனா கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யானை பின்னாடி போய் லைட்டை போடுறது, யானைகிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நம்ம அந்த யானையிடம் நம்மளது புரிதலே இல்லை. அந்த புரிதல் எல்லாம் வந்து இந்த கோயில் மாதிரி இடங்களில் தான் இந்த விழிப்புணர்வு ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக சில வரைமுறைகளை எடுத்துக் கொடுத்திருக்கிறோம். அந்த வரைமுறைகளின்படி இந்த யானையை வெளியே வந்து அழகாக பராமரிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வனத்துறையிடம் கிட்டத்தட்ட ஒரு 67 யானைகள் இருக்கின்றன. இந்த யானைகள் கிட்டத்தட்ட அழுகி கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு இந்த கும்கி யானைகள் தவிர மற்ற யானைகளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆனா அந்த யானைகளை வந்து காரணம் காட்டி பணத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள். அந்த யானைக்கு வரும் ரேஷனை கூட திருடிக்கிட்டு இருக்காங்க சார். அது யானைக்கு வரும் ரேஷனை ஒரு வாரத்து ரேஷனை 2 வாரத்துக்கு போட்டுவிட்டு அந்த பாதி ரேஷனை வீட்டுக்கு அள்ளி கொண்டு சென்று விடுகிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நிறுத்தப்பட வேண்டும். உள்ள டியூ கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் வனத்தில் இருக்கும் யானையை நம்மால் காப்பாற்ற முடியும். அதாவது வெளிநாட்டு என்ஜிஓக்கள், பீட்டாக் போன்றவர்கள் வந்து இந்த யானையை எப்படி கோயிலிருந்து அகற்றுவது என்று பல காலமாக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த அரசுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ஆனா அந்த அரசுக்கு அந்த விழிப்புணர்வு, அந்த கருணை உள்ளமே இல்லை. அம்மா உணவகத்துல இருந்து பல விதமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா மூடிக்கிட்டே வராங்க. ஃபார் சிம்பிள் ரீசன், அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. ஒருத்தன் வயிற்றில் பசி இருப்பவனுக்கு தான் அந்த பசியின் கொடுமை தெரியும். தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த பசியின் கொடுமை தெரிந்ததால் தான் மிக என்ன சொல்றது, கருணை உள்ளத்துடன் அவர் வீட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம் விருந்தளித்து அனுப்புவார். ஃபார் எக்ஸாம்பிள், அதனால் தான் அந்த மதிய உணவு என்பது இவ்வளவு புகழ் பெற்றது தமிழ்நாட்டில் இருந்து. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் இருக்கும். நீங்க வந்து கோல்டன் ஸ்பூனுடன் பிறந்து விட்டால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பசி என்பதே புரிதல் இருக்காது. அந்த புரிதல் இருந்தால்தான் இந்த மாதிரி கருணை உள்ளம் வரும். கருணை உள்ளம் வந்தால்தான் நீங்கள் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களோட நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுக்கு மேல நேர அனுமதி மறுக்கிறது. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அந்த தலைப்புல அழகா நிறைய விஷயங்களை பேசுனீங்க. ரொம்ப நன்றி.